வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் நிறைய கேள்விகள் மனத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் மெயினாக ஒரு முக்கியமான கேள்வி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் கேட்பாங்கனாக்கா, சார் நாங்கள் வாங்கும்போது வாங்கிடுறோம், ஆனால் எப்போ விற்கணுங்கிறது தான் தெரியல. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி எல்லாரும் அவங்களுடைய சொந்த கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு மார்க்கெட் இப்போ ஓவர் ப்ரைஸு, இப்போ வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்களாவே நினச்சிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும்? அதாவது இப்பொழுதுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ரீச்சிங் ஒரு ஆல் டைம் ஹை. நிஃப்டி 500 பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10% இன்க்ரீஸு இந்த கரண்ட் குவார்ட்டரில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 24%க்கு மேலே கரண்ட் இயரில் ஏறி இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவலில் பார்க்கும் பொழுது டிஸ்பைட் ஜிடிபி க்ரோத் நல்லா இருக்குது, ஸ்டேபிள் இன்ஃப்ளேஷனு, புல்லிஷ் அவுட்லுக் ஃபார் இந்தியா இதெல்லாம் இருந்தாலும் இந்த இந்த ரேலியை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ரேலி இன்னும் ஃபர்தராக போய் பழுத்து நிற்கிற போது போய் உள்ளே வாங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இறங்கிடுச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுதான் ரெகுலராக மார்க்கெட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை ஒரு ஒரு கான்ட்ரரி அப்ரோச்சில் மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்க்குறது. ஸோ அது ஒரு இன்வெஸ்டராக பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பயம் இல்லாமல், மார்க்கெட் ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காமல், ஒரு சர்ப்ரைசிங்காக மார்க்கெட்டை பார்க்காம, ஒரு க்ளோஸர் லுக்கில் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 500 2017 2022 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ப்ரொலாங்டு ஒரு கன்சாலிடேஷன் சொல்லுவோம், அதில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதன் பிறகு தான் ஒரு 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 பப்ளிங் டவுனில் பார்க்கும் பொழுது அக்டோபர் போஸ்ட் 2020 இஷ்யூ ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அதுமாரி நிஃப்டி 50 பார்த்தோம்னாக்க ஒரு 10 ஸ்டாக்ஸ் எப்பொழுதுமே ஓவர் கான்ட்ரிபியூட் எபோவ் 50% கொடுத்துட்ருக்கோம் வெயிட்டடாக ஆவரேஜில். பேலன்ஸ் அதாவது 10 out of 7ல் 7 தான் அதுமாரி கொடுக்கும். ஸோ அது மாதிரி இந்த அண்டர் பர்ஃபார்மர் இருக்கிறது எல்லா இடத்துலையும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை இந்த ராங் வேலை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அது சொல்கிறோம். ரெண்டாவது ஒரு ஓவர் சோல்டு ஜோன் அப்படிங்கிறது எப்போ வரும்னாக்க, ஒரு குரூஷியல் பேராமீட்டர்ஸ், அதாவது ப்ரைஸ் ஒரு கண்ணாபண்ணான்னு ஏறி இருக்குது வேல்யூவேஷன்ஸ் வைஸு. ரெண்டாவது எமோஷன்ஸ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அந்த ஷேர் போகுங்க 2000 ரூபா போகும், 5000 ரூபா போகும், 10,000 ரூபா போகும்பாங்க. ஸோ எப்போ அதுமாரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்களோ மார்க்கெட் இட்ஸ் கோயிங் டு பி கிராஷ்னு அர்த்தம். அதேமாரி மார்க்கெட்டில் எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ அப்னு அர்த்தம். இதுதான் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டு ஆஸ் ஃபார் அஸ் த ரீட்டைல் இன்வெஸ்டர் இஸ் கன்சர்ன். அதுமாரி பார்த்தீங்கன்னாக்க, ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ஓவர்பாட் ஜோனே ஒரு ஒரு லாங் டேர்முக்கு ஒன்றும் காமிக்கல. ஸோ அதனால் நம்ம மெயினாக அது எப்படி ஓவராலாக ட்ரெண்டே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 80-20 ரூல் அப்படிம்போம். அதாவது 80% ஆஃப் த டைம் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா 20%ல் தான் நீங்கள் உங்களுடைய ரிட்டர்ன் பெரிய லெவலில் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஸோ யூ ஹாவ் டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு அன்பிரடிக்டபிள் நேச்சர் ஆஃப் மார்க்கெட் மூமெண்ட்ஸை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அது மாதிரி பண்ணினோன்னா உங்களுடைய வெல்த் பல மடங்காக வளரக்கூடும். நன்றி நண்பர்களே. நாளைய தினம் உங்களுடைய சிறப்பு பதிவிலே வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.